ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் டேல்னு ஒரு ஹாரர் கேம் இருக்கு. அந்த கேம் தான் பிளே பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முயல் மடை கதைலாம் இவன் தான் கிட்னாப்பர், நம்மளை கடத்திடுவான். இவன் தப்பிச்சு நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் இந்த கேமு. கைஸ், இனிமே இந்த வீடியோக்கு யாருமே லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நாங்கள் சீட்டா கேம்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது, ஏதோ ரூம்குள்ள விட்டுருப்பானுங்க தெரியுது என்னன்ட்டு. ஆமா கைஸ், ஏதோ ரூம்குள்ள விட்டுருப்பானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மு தான், நம்மளோட பண்ணை தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டர் இருக்குது. என்ன எழுதிக்கு பார்ப்போம். என்னது, டாம் ப்ளீஸ் கலெக்டர் இருந்த கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி வந்து எக்கு, இந்த கோழியோட முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னோட அது மிஸ்ஸிங் ப்ளீஸ் இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் காணாமல் பசங்க நம்ம மம்மி தேடி போயிருக்காங்களாமா. சரி, அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சொன்ன வேலையை முதல்ல போய் செய்வோம். பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போய் ஏன்டா அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். டேய் நாயே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, ட்ரீ ஹவுஸ்க்கு வா, நான் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அதுக்கு வந்து நம்ம எங்கள் அம்மா சொன்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் கட் பண்ணிடுவோம். ஓவர். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முதல்ல பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை இங்கே தான் இருக்குது. கோழி பண்ணை தான் இதுங்க விட்ட முட்டையெல்லாம் எடுத்து இப்போ நம்ம காய் பண்ணுவோமா. சரி, இதுக்குள்ள இருக்குன்னு பார்ப்போம். 3 முட்டை இருக்குது. சரி, எடுத்து வச்சுருவோம் 3. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இதுலேயும் 3 முட்டை இருக்குது. இதையும் தூக்கி வெளில வச்சிடலாம். ஓகே, இதில் என்ன முட்டையை காணோம். ஓகே, இதில் 3 முட்டை இருக்குது கைஸ். அப்போனா இதில் ஒரு கோழி வந்து முட்டையை போட ஏமாத்திட்டு இருக்குது. அதை பொசுக்கி தின்ற வேண்டியது தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி வரலாம். அது எந்த கோழி தெரியல. இப்போ இந்த எங்கே எடுத்துக்குவோம், எந்த கோழி தெரியல பார்ப்போம், அப்புறமா எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் கிட்ட போகணும். நம்ம சைக்கிள் முதல்ல எங்கேன்னு தெரியலையே, எங்களா இருக்கு. இது வந்து போட்டு. ஓகே, இது டிராக்டரு. எங்கெல்லாம் சைக்கிள் போகிற ரூட்டே காணும். இதுதான் கைஸ், ரைட் சைடு. நமக்கு இவ்வளோ பெரிய பண்ணையா கைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு, கிராஃபிக்ஸே ஒர்க் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். சரி விடுங்க. இப்போ அந்த கேட்டை சாத்திடுவோம். சாத்த மாட்டேங்குது. சாத்தோலை அவ்வளோ சாத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ட்ரீ ஹவுஸ்க்காக சொல்லியிருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் போவோம். கடந்த முட்டை வேறு முன்னாடி வைக்கணுமா. ஓகே, வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு போயிடலாம். ட்ரீ ஹவுஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக சைக்கிள் எடுத்துட்டு ட்ரீ ஹவுஸ்க்கு கிளம்பியாச்சு. போனோம். இந்த இடத்துல தான் நமக்கு சரியான ஒரு ட்விஸ்டே நடக்கும். அது என்னன்னு பாருங்க. நம்ம வேகமாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பரதேசி பையன் ஒரு நாய் உள்ள பூந்து நம்மளை கடத்திட்டு போயிடுவான். அது யாரும் இல்லை, அந்த முயல் மண்டையன். அவனே தாங்க, முயல் மண்டையன் அவனை தான். சரி, இங்கடா கொண்டு வந்து ஏதோ ரூமை போட்டு வச்சிருப்போம் போல தெரியுது. ரைட் கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க தெரியுமா, லேயர்னு சொல்லிட்டு ஒரு அவனோட இடம். அதுதான் அது. அந்த இடத்துல நம்ம அடைச்சி வச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போறதுக்கு டோரும் க்ளோஸ் இருக்குது. என்னடா இங்கே ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்கா, என்னடா எங்கே போனாலும் மிஸ்ஸிங்னு இருக்குது. நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் எவன் போட்டோன்னு தெரியலையே. டோர் நிற்க மாட்டேங்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்ணு காட்டுது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீட் இருக்குது. அது வந்து நெயில், அதுதான் ஆணி. அது நம்மளுக்கு தேவைப்படும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் பார்த்தீங்களா, இதை எடுத்து கீழே இங்கே ஒரு இது இருக்குது, அதில் எரிஞ்சோம்னா உடஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கைஸ் அந்த முயல் மண்டை இங்கே சுற்றி திரிவான். இதுக்கு தான் உஷாராக இருந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே என்னென்ன தெரியுமா பொருள் கிடைக்கும். ஹேமர் கிடைக்கும் கைஸ். மெயினாக தான் ஹேமர் பார்த்தீங்களா, ஹேமர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்கான். இதை எடுத்துட்டு மை காட், அதுக்குள்ளே அந்த முயல் மண்டை வந்துட்டான் கைஸ். லூசு பையன் கொஞ்சம் விட்டா நம்மளை பிக்கப் பண்ணிடுவான். அதனால் நம்ம சுற்றி போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அந்த ஹேமர் எடுத்தேன்னா, நம்ம வீட்டுக்கு மேலே வந்து ஒரு சீக்கிரட்டான வழி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம சைக்கிள் முன்னாடி டயர் எடுத்து போட்டு வச்சிருப்போம் லூசு பையன். அதுதான் இதான் அப்படியே மேலே போய் அங்கே தான் கைஸ், இங்கே தான் கைஸ் நம்ம சைக்கிள் டயரை எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சிருப்போம். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். அதுக்குள்ளேயே பின்னாடி அந்த முயல் மண்டையை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. சீக்கிரம் நம்ம எடுத்து போயிடணும். எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணிட்டான். என்ன தெரியுமா, நான் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்கிறேன்னா, நான் ட்ரீ ஹவுஸ் தான் இருக்கேன், இன்னும் ஏன்டா வரலைங்கிறான். டே கோமாளி, இப்போ வர பேசுகிற நிலைமையில இல்லை, நான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிள் டயர் எடுத்துட்டு முன்னாடி போய் செட் பண்ண போவோம். இங்கே சைக்கிள் கைஸ் வந்துட்டாங்க கைஸ். ஓகே, ஜம்ப் பண்ணி முதல்ல போய் இந்த டயர் சைக்கிள் வந்து தான் மூணாம் டயர் மேலே செட் பண்ணுறோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னடா அது, ஹேமரா. ஓகே, ஹேமரை தூக்கி உள்ள வச்சிடலாம். வேற எதுவும் நம்மளுக்கு பொருள் அடிக்கும். பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொருளும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆணி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பொருள் கிடைக்காது கைஸ். அவ்வளோதான். வேற ஸ்க்ரூ டிரைவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இது ஒழுந்துக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனோம்னா இங்கே தான் இருக்கா, ஒன்றுமே இல்லை. டிராஃபிக் செமையாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக கொடுத்த பரவாயில்ல, ஃபுல்லாக நைட்டாக கொடுத்துக்கலாங்களா. ஏய், கேஸ் சிலிண்டர் கேன் கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து நமக்கு எங்கே தெரியுமா கைஸ், அது என்னமோ ஒரு
டைம் ஹால்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவைப்படும். மில்லு இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச சின்ன கிணத்துக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேசலோன் கேனை கொண்டு போய் நம்ம வந்து சைக்கிள்குள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே இந்த பாடி சோடா வேறு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் லூசு பையன். இங்கே தான் கைஸ் எங்கேயோ போனானே லூசு பையன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இவன் வந்து நம்மளை பார்த்துட்டானா நம்ம வேறு இடத்துக்கு போக முடியாது கைஸ். ஓகே இவன் வச்சாச்சா, என்னோட ஹேமர் வந்துச்சு சாய். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் என்னென்ன பொருள் பார்ப்போம். ஏன்னா ஸ்க்ரூ டிரைவரோட இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, அதே தேடி கண்டுபிடிப்போம். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே கிடைக்கல கைஸ். இதுக்குள்ளே இது இருக்குமா? இது வந்து நம்ம வந்த ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம அடைச்சதுனால அந்த ரூம் தான் இது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை கைஸ், இது செங்கல். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனை திசை திருப்பணும்னா அவனை அடிக்கணும். அவனை அடித்து நம்ம வந்து மேப்பை சேஞ்ச் பண்ணணும். இருங்க அந்த ப்ராடு பையன் இங்கே தான் சுற்றி திரிறான். இங்கே வாடா அடே முயல் மண்டையா, இன்னைக்கு உன் மேலே இதை போட்டு முதல்ல நான் இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிக்கிறேன் கைஸ். இப்போ நேராக ஸ்டீவஸ் தான் போகணும். ஆனால் அந்த லூசு பையனே என் கண்ணுக்கே தட்டு இங்கே தான் சுற்றி திரிறான். எப்படா நம்மளை பிடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை வந்து நம்ம செங்கல்லையே அடித்து நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு முதல்ல வேறு இடத்துக்கு போகணும். டேய் ராபிட் தலையா இங்கே வாடா. இங்கே கைஸ் ஆளை காணும். வரான் சுற்றி வரான். நம்ம இங்கே நட கண்ணடை காட்டுது பவுண்ட் ராக்ஸ். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வந்து தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அவன் மேலே செங்கலை போட்டு எரிஞ்சிட வேண்டியதான். வேற ஏதோ வழி இருக்கான்னு பார்த்தா இங்கே வேற வழி எதுவுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை, சும்மா சாதாரணமாக தான் இருக்கு. சரி எங்கடா போனான் அந்த முயல் மண்டையன்? டேய் தம்பி முயல் மண்டையன். அவன் முயல் மண்டையில கைஸ், முயல் மாஸ்கை போட்டுட்டு நம்மளை வந்து கிட்னாப் பண்ண வந்திருக்கான் லூசு பையன். ஐயோ தேவையில்லாம் செங்கலை தூக்கி கீழே போட்டேனே. சரி விடுங்க, ஹேமர் வந்து கைக்கு வந்துருச்சு. இதே தூக்கி உள்ள போட்டு இப்போ நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா சீட்டா ட்ரீ ஹவுஸ் சுத்த போகிறோம். ஓகே ட்ரீ ஹவுஸ் கிளம்பியாச்சு. தரண்டா முயல் மண்டையா, மாஸ்க் போட்டு கிட்னாப் பண்ணுறாராமா என்ன லூசு பையன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சில பொருட்கள் கிடைக்கும். இங்கே என்ன ஸ்கில் நடக்குதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொல்கிறேன் கைஸ், டப்புன்ற பாருங்க. என்னன்னா என்னடா போற இடத்துல எல்லாமே மிஸ்ஸிங் ஆடுறா, இது எல்லாமே விமனா தான் இருக்குது, ஒண்ணு கூட பாயா இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீ ஹவுசிங் இருந்தலாம். இதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான். நம்ம வந்து போய் சொல்லுவோம் நமக்கு இந்த மாதிரி நடந்தது அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, சரி ஓகே நம்ம வந்து சேஃப்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லுவான் அந்த உசு பையன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். இந்த மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததுதான் இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து பொருள் தேவைப்படும், அந்த பொருள் எல்லாம் 8 ரூபா அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து நம்ம ஒரு பொருளாக போய் 8 வரணும். அதுதான் வேற கான்செப்ட் இல்லை, இதை ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். சரி பார்த்தீங்கன்னா தான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டான் லூசு பையன். என்னது பைனாகுலர்ஸ், பேட்டரி, ரோப்பு, நெயில்ஸு, கேனு, ஹேமர், மொத்தம் 6 பொருள். சரி ஓகே போமாளி, அவன் மட்டும் வரமாட்டானாமா, நான் மட்டும் தான் போகணுமாமா லூசு பையன். எவன்டா கேம் கான்செப்ட் அடுத்தது அவர் மட்டும் மேலே உட்காந்து வராமா, நான் மட்டும் கீழே போய் பொருள் எட்டு வரணுமா, அவன்கிட்ட மாட்டி நான் தப்பிச்சு வரணுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சான்ஸ் தான் கைஸ். அதுக்கு மேலே அவன்கிட்ட மாட்டினா நம்ம வந்து அவ்வளோதான், மாடி கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செங்கல் இருக்கு, அதை அவன் வரும்போது அவன் மண்ணில் எறிவான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஏதோ பொருள் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு ஃபிஷிங் ராடு வேணும். ஃபிஷிங் ராடு கேட்டிங்கன்னா அதில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறது தான். ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு நம்ம போய் ஒரு மீன் எடுத்து ஃபிஷ்ஷு வாய்ஸ் டங்கு ஸ்லிப் ஆகுது. சரி நான் கரெக்டாக சொல்ல பாருங்க. இப்போ அந்த ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பூனை தேசத்துக்கு இருக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கிடச்சிருக்கு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் கைஸ். இது வந்து ஸ்கூலில் போய் நம்ம ஒரு கயிறு எடுக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை கொண்டு போய் நம்ம வந்து சைக்கிளில் போட்டுடலாம். அதுக்குள்ளே வேற இந்த முயல் மண்டையை வேறு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஆனால் கைஸ் இது வந்து ஈஸி மோடில் போட்டு விளையாடக்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் நார்மல் மோடில் போட்டால் சொல்ல தேவையில்லை, கண்டிப்பாக தொட்டுருவான், பிடிச்சிருவான் அசால்ட்டா. ஏன்னா நான் ஈஸி மோட்லேயே போய் இப்படி முன்னாடி கரெக்டாக போகும்போது கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து வருவான். அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் இருக்குது. சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் ப்ளே பண்ணிட்டேன், ஆனால் முடியல, இப்படித்தான் நான் வந்து ஈஸி மோடே போட்டேன். இவன் வேற இங்கேயே சுற்றிதான் கோமாளி. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைஸ் வேற என்ன, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபிஷிங் ராடு உள்ள இல்லை கைஸ். சரி அப்புறம் என்ன, நம்ம சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே சுற்றுறது வேஸ்ட். சரி ஆனால் கிராஃபிக்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக கொடுத்துருக்காங்க, வேற லெவல் கொடுத்துருக்கானுங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, வாங்குதான் வேற லெவல் கொடுத்துருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் மட்டும் மேலே இருக்கிறான், அவனை போய் பிடிச்சிக்க மாட்டான், நம்ம மட்டும் துரத்திட்டே தெரிவான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சைக்கிள் இருக்கிற இடத்துக்கு போகணுங்க. ஏன்னா ஷார்ட்கட்டில் இருக்க மாட்டேங்களா, சுற்றி தான் போகணுமா? அட லூசு பசங்களா, கிராஃபிக்ஸ் தான் நல்லா கொடுத்துருக்கானுங்க, நல்லா சுத்தா இருக்கிறானுங்க கேமில். சரி முதல்ல சைக்கிளை தேய்க்க நடிப்போம். சைக்கிள்
என்னடா அது நம்ம வீட்டில் இந்த டிராக்டர் மாதிரி இருக்குது, ஆட்டை போட்டுட்டானா தெரியலையே. ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன இடத்துக்கு போக போகிறோம்னா கைஸ், இதுதான் கைஸ், ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். இந்த கேன் இங்கே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். ஸ்கூலில் வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னா ஒரு இது கிடைக்கும் கைஸ், ரோப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அது என்ன க்ரௌபார் அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினாக நமக்கு ரோப்பு ஒரு ரிமோட்டு கிடைக்கும். என்னடா ரிமோட் கிடைக்குன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோலோட கார் கைஸ், அந்த ரிமோட் கண்ட்ரோலோட காரோட ரிமோட் தான் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு காரை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, அதை காட்டுறேன். ஆர்ஆர் கேம் சொல்லிட்டு ஆனால் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கானுங்க கைஸ், வேற லெவல். இன்னும் குதிரை சத்தம் கேட்குது. ஏன்னா குதிரைலாம் இருக்குது, நமக்கு சைக்கிள் கூட இந்த குதிரை கொடுத்து சூப்பராக இருந்திருக்கும். சரி சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதோ பொருள் கிடையாதுன்னு பார்ப்போம். என்னடா இவன் முன்னாடி வந்து வரான். டே கைஸ் நம்ம எங்கே போனாலும் நம்ம இடத்த வந்துட்டு இருக்கிறான். சொன்ன மாதிரி க்ரௌபார் கிடச்சிது கைஸ். இப்போ அந்த க்ரௌபார் தூக்கியே சைக்கிள் வைக்கணும். ஆனால் சைக்கிள்லேயும் கொஞ்சமாக தான் இடம் பிடிக்கும், அதிகமான இடம் பிடிக்காது. பார்த்தீங்கன்னா க்ரௌபார் இங்கேயே போட்டு போயிடலாமா, இல்லை இங்கேயே போட்டு போயிடலாம் கைஸ், இந்த இடத்துல போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பொருள் நம்மளுக்கு கிடைக்குன்னா, க்ரௌபார் போக வேற என்ன பொருள், வேற என்னமோ பொருள் இருக்கு கைஸ். என்ன பொருள், இப்போ கைஸ் பால். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு லேடர் இருக்கு கைஸ், அந்த லேடர் நம்ம தட்டி விடணும். இந்த பாலை வச்சு இருந்தோம்னா அந்த லேடர் கீழே வரும். இருங்க நான் காட்டுறேன். லேடர் வந்து சொன்னா ஒரு பரதேசி நாய் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. அணியம் பிடிச்ச நாய் ஐயால ஃபாலோ பண்றியா, நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சாலும் சூப்பர். அங்க ஒரு ட்ரீ ஹவுஸ்ல மேல உட்காந்துட்டு அவனை பிடிக்காம வந்தேன். பாய் இங்க கைஸ் ரிமோட் கிடைச்சிருக்கு. இவன் வேற நம்ம ஃபாலோ பண்ணிட்டு லூசு பையன். டேய் ஒரு பாலை வச்சு ஒரு லேடர் எடுத்து விடுறானா, லேடர் அழிச்சு விடுறானா, துரத்திக்கிட்டே இருக்கான். இவன் ஈஸி மோட்ல எப்படின்னா நார்மல் மோட்லாம் போட்டா என்ன பண்ணுவான் கைஸ், நார்மல் மோட் விடுங்க கைஸ், ஹார்ட் மோடு எக்ஸ்போர்ட் மோட் போட்டா துரத்திட்டு வரும்னு நினைக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலை கொண்டு போய் அந்த லேடரில் அடிக்கிறோம். அந்த லேடர் கீழே கைஸ், அந்த லேடர் மேலே ஏறி அந்த பலகையை தள்ளி விடணும். இருங்க மோலை அடிச்சிடலாம், போடு ஐயால. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி போகலாம். இருங்க அதுக்கு முன்னாடி கத்தி வேணும் கைஸ், ஏன்னா கத்தி தான் மெயினாக தேவைப்படுது. கத்தி இங்கே சைக்கிள் கூட இருக்கா, சைக்கிள் குள்ளேயே தான் இருக்கு, எடுத்துவோம். வந்துடு. ஏய் கத்தி எடுத்தா ஹேமர் வருது, கத்தி. ஏய் என்னடா பெட்ரோல் கேன் வருது, என்னடா சைக்கிள்லேயும் 3 இதுதாங்க கைஸ், அங்கே பிரிச்சு வச்சிருக்காங்க தனித்தனியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி எடுத்துட்டு மேலே போகணும். இந்த முயல் மாட்டேங்குது, மேலே வரைக்கும் வந்துருப்பாங்க. ஆஹா வந்துட்டான், நம்ம மேலே போயிடலாம். வரானே ஓடுறான். எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போனாலும் பின்னாடி வரான், ட்ரீ ஹவுஸ் போனாலும் பின்னாடி வரான். அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவனை பிடிக்காம நம்மளை மட்டும் தாத்திட்டே இருக்கான். நல்லா பிளட்டி பர்க்க சீட். சரி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இந்த பலகையை தள்ளி விடணும், தள்ளி விட்டுருவோம். எங்கடா என்னடா இங்க மேலே ஏறிவா ஒய்யாலயா, யாருன்னு நினைச்ச பாஸ் கேமரா சுத்தி வரையா, சுத்தி வாடி வா. எங்கடா தடமே காணும் இங்க கைஸ், இந்த தடமை எங்கெங்கயோ போகுது. ஓ மை காட் கைஸ், இந்த கேமோட இது கொஞ்சம் பெருசுதான் போடுது கைஸ், நம்மளால சுத்த வர்றானுங்க. சரி இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு கயிறு எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு மீன் ஒரு பூனையை தஸ்திருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜென்ரேட்டருக்கு டீசல் ஊற்றணும், கேசோலின், அவ்வளோதான். அதை ஊற்றினா போது அது முக்கியமான பொருள் அதில் எடுத்துக்கலாம். ஆனால் இதை இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்ட் முடிஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் இது இன்னும் முடியல, இன்னும் செகண்டோட பார்ட் வருதுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இன்னும் இதுக்கு மேலே போக முடியல. சரி ஓகே போக முடியாது ஓட்டிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போய் முதல்ல ஒரு ரோப் எடுக்கணும் கைஸ். அந்த ரோப் பார்த்தீங்கன்னா அறுக்கணும், அது மேலே தான் ஏறணும், அந்த லேடர் மேலே ஏறணும். அதுக்குள்ளே இந்த பிக்காளி பையன் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறான். இவன் இன்னுமே பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறான், வேற எங்கேயுமே போல. சரி சுத்த விடுவோம், வாடா. ஓகே அவன் உள்ள நம்ம அப்படியே அனுசரி போய் லேடர் வழியே மேலே ஏறிடலாம். அவனுக்கு 10 எடுத்துட்டு போனால் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஆனால் முயல் மண்டை வச்சிருக்காட்டி, ஏன்னா முயல்லாம் நல்லா மாப் பிடிக்கல கைஸ், நல்லா ஸ்மெல்ல நல்லாவே மாப் பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துடுவோம் போது. சரி கொஞ்சம் பஸ் மாதிரி ஆச்சா, இங்கே ரோப் இருக்குதுங்களா, இந்த ரோப்பை கட் பண்ணுறோம். அப்படியே அந்த ரோப்பை இங்கே கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரோப்பை எடுத்து நம்ம உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டுடலாமா? என்னடா அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சா? இதெல்லாம் ரொம்ப ராங்கடா. என்னடா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் பொருள் தூக்கி கீழே போடணும். என்ன பொருள் தூக்கி கீழே போடலாம்? கத்தி தூக்கி கீழே போடலாம். கத்தி நமக்கு தேவையில்லை.
அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌபா தூக்கி உள்ளே வச்சுப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது இருக்கிற 2 பொருளும் எனக்கு தேவைப்படும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன் வேற ஃபாலோ பண்ணி வந்துருக்கானாமா, அதனால் வந்து நம்மளால் வேறு இடத்துக்கு போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றா அவனை அடிக்கணும், இல்லைன்னா ஒரு இடத்துக்குள்ள ஒளியணும். இவன் வேற ஆகுனா இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம், நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வேற எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே தான் இருக்கான். அவனை வந்து பால் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அவன் பாட்டு திரும்பி போயிடுவான்னு வச்சா திரும்பி வரான். சரி இவன் பார்த்தீங்கன்னா முதல்ல அவனை அட்டாக் பண்ணுவான், வேற வழியே இல்லை. முதல்ல போய் அட்டாக் பண்ணுவான். எங்கே போயிட்டு இருக்கான், அங்கே போட்டு அவன் பாட்டு அங்கே போயிட்டு இருக்கான். டேய் புதுசு போயிடான், இங்கே இருக்கேன்டா. சரி இங்கேருந்து தூக்கி போட்டுவாங்க அவன் பாலை கரெக்டாக தூக்கி போடணும். கரெக்டாக போடு. அவ்வளோதாங்க அடிச்சாச்சு. பையனுக்கு மண்டை குழம்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே நேராக போய் சைக்கிள் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட் என்னடா இடத்துக்கு போக போறீங்கன்னா கைஸ், நம்ம வந்து என்னென்ன பொருட்களுமே கலெக்ட் பண்ணோம்னா, இப்போ வந்து கயிறு கிடச்சிச்சு, அவங்க சொன்னதுல ரோப் ஒன்று கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பைனாகுலர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கைஸ் பொருள் தேவைப்படும், பேட்டரி தேவைப்படும். மொத்தம் 5-6 பொருள் சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம்னா லைர். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர்லாம் கிடையாது, லைட் நம்ம கிட்னாப் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆணி எடுத்து வந்திருக்கோம். ஆணி ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்கிரம் டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கீழே பேஸ்மெண்ட்டே போகும். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் போகணும். அப்படியே கீழே போய் என்னடா இவ்வளோ பெருசாக போகுது டேய், ஓ மை காட், ரைட்டா லெஃப்டா நேராக போயிடுவோம். சரி இது என்னடா அது, ஓகே நேராகவே போயிடலாம். இங்கே நான் எப்படி குழப்புது, லெஃப்டா ரைட்டா லெஃப்ட் எடுத்துருவோங்க. அப்படியே நேராக போவோம். மறுபடியும் நான் லெஃப்ட் வருது, சரி லெஃப்ட் எடுப்போம், மறுபடியும் லெஃப்ட் எடுப்போம். ஓகே மறுபடியும் லெஃப்ட் எடுத்து நேராக போயிட்டு இருந்தோம்னா இடையில சந்தில் இறங்கி சுற்றி போக மாதிரி ஆகி போச்சு. சந்துக்குள்ளே பூந்த வச்சிட்டானுங்க. அப்படியே மேலே போய் இங்கே டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளோதான் வந்தாச்சு. ஆணி இங்கே பார்த்தீங்களா, ஆணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரை அசால்ட்டாக நீக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை போய் நம்ம சைக்கிளில் வச்சிடலாம். போய் சைக்கிள் வச்சுருவோம். இது நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்ணுறோன்னா நம்மளே நம்ம சேஃப்டியாக இருக்கிறக்காக, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேன்ல கைஸ், அந்த லூசு பையன் சேஃப்டியாக இருக்கிறது நம்மளை பொருள் எட்ட சொல்லியிருக்கான். இவன் ஒருத்தன் எங்கே இருந்தால் கரெக்டாக பார்த்துட்றான். சைக்கிள் வைக்க முடியாது, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சாப்பா, வச்சாச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை திசை திருப்பணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செங்கல் எடுத்து தூக்கி போட்டு பார்த்தேன், ஆனால் செங்கல் உடஞ்சி தான் போக தவிர அவன் திசை திருப்ப மாட்டேறான். எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ், தான் வேணா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் பார்த்தீங்களா, அந்த செங்கல் எடுத்துட்டேன், பைக் பைல் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவன் மேலேயே தூக்கலாம் பிளான் பண்ணிட்டு தான் பாருங்க. அவன் தூக்கி போடுறான், செங்கலை உடஞ்சி வச்சு போனாங்க ஒய்யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேஸ் எடுத்துட்டேன். இப்போ போய் ஒரு இடத்துல ஒளிய வேண்டியதான், அது இந்த இடம் தான். பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம். இங்கே தாங்க ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்மு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல நான் ஒழிஞ்சிட்டு நான் காட்டுறேன். நம்ம ஓப்பன் பண்ண அந்த சீக்கிரம் டோர் பற்றியே அந்த ட்ரம் இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டேன். அவன் அதில் உட்காந்துக்கிட்டு அவன் பார்க்காம அவன் திரும்பி போக மாட்டீங்களா, ஏன்னா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருப்பான். அவன் திரும்பி போனதுக்கப்புறம் தான் நம்மளால அந்த நெக்ஸ்ட் இடத்துக்கே போக முடியும். அந்த லூசு போய் பார்த்தீங்கன்னா எங்கட ஆளை காண பார்த்தா மேலே பார்த்தீங்களா ஏறி வர பார்த்தீங்களா. சரி ஓகே, அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்து நேரம் கிளம்பிடலாங்க. போயேண்டா, அவன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போகலாம், ட்ரீ ஹவுஸ் போகணும்னா நமக்கு ட்ரீ ஹவுஸ் தான் போகணும். அந்த லூசு பையன் மட்டும் அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கான், நம்ம தான் இங்கே வந்து மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பொருள் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ட்ரீ ஹவுஸுக்கு போயிருக்கோம். ட்ரீ ஹவுஸ் வந்தாச்சு கைஸ், ட்ரீ ஹவுஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆணி காய்ப்பான அந்த ஆணி எடுத்து அவனை கொடுத்துடலாம். ஏய் இந்த கம்போது எங்கேயாவது இருந்தால் இங்கே ஐயோ ஒருத்தன் எங்கே போனாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை போட்டு தள்ளுறதுக்கால ஒரு வெப்பன் வச்சிருக்க மாட்டானுங்க, ஒரு செங்கல் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. அவனை போட்டாலும் அந்த செங்கல் தான் உடைய தவிர அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு மேலே போயிடுவோம். ஓகே போயிடலாம். இந்தாடா நீ கேட்ட ஆணி, ஓகே நெயில்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வேணும், கேனு கேமரு கைஸ். கேமரா எடுத்துகிட்டு வைக்கிற வீடியோ மட்டும் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அது என்னென்னு பண்ணுறதுன்னா அது கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னடா அது, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா சாவு மில்க் போனோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரிமோட் காமா கைஸ்.
இப்போ ரிமோட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் இருக்குங்க. இன்னும் ஏகப்பட்ட பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்ன சாம் மில் இதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே பக்கத்தில் ஒரு செங்கல் இருக்கு, அந்த செங்கலை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வந்து சந்துக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து கல்லை போட்டு உடைக்கணும். அவ்வளோதான், உடைச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன தோற்று போகிறோன்னா இந்த கேஸ்லின் கேன் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் முதல்ல சைக்கிளில் போய் கேஸ்லின் கேன் எடுத்து வந்துடலாம். அதை எட்டு வந்துட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் காற்று தான் லேட் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றிடுவோம். ஓகே, ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணணும்னா ஒரு மரத்தை வந்து துண்டாக பொழக்கணும் கைஸ். அதை ஐயோ டேய் சூப்பர், எப்படா வெளியே வந்தால் பிடிக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். மக்கா மக்கா அப்படியே வந்தாதுக்கு வெளியே போயிருந்தோன்னா ஒரே அமுக்கிருப்போம், கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி. மாற பயலே, ஜஸ்ட் மிஸ்டே பார்த்தேன், இல்லைன்னா யோசிக்கிருப்பான். போடா போடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படியே வேகமாக ஓடி போயிடலாம். இங்கே தான் கைஸ் நேராக போய் லெஃப்ட் ரைட் எடுத்து மறுபடியும் மேலே ஏறினோம்னா அந்த மிஷினோட இது இருக்கும். அது மிஷினோட கைஸ் ஒரு பட்டனாக இருக்குதான். இதில் வந்து நம்ம எல்லோ கலர் பட்டன் அமுத்துனா அந்த மரத்தை வந்து துண்டாக்கிடும். இந்த துண்டாக்குறது உனக்கு என்னடா பிரச்சனை கிடையாது கைஸ், இந்த துண்டாக்கினா தான் நமக்கு வந்து அந்த சைடு ஒரு வழியே கிடைக்கும். ஏன்னா அந்த மரம் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருந்து ரம்பத்துலேருந்து இந்த சைடு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வழியே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்களா மெட்டல் சீசர்ஸ் இது வேணும். இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வேலி கட் பண்ண மாதிரி கேஸ். ஏன்னா அந்த கம்பி வேலிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு கேன் இருக்கும். அந்த கேன் எடுக்கிறதுக்காக இந்த மெட்டல் சீசர்ஸ் தேவைப்படும். இப்போ அதை கொண்டு போய் நம்ம சைக்கிள் வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்படியே ட்ரீ ஹவுஸுக்கு போயிடலாம். சாரி கைஸ், நம்ம வந்து ஸ்கூலுக்கு தான் போகணும், தேவையான ட்ரீ ஹவுஸ்ன்ட்டேன். ஏன்னா ஸ்கூலில் தான் போய் கேன் எடுக்கணுமா இல்லையா, கேன் எடுத்து போனால் தான் ட்ரீ ஹவுஸுக்கு போக முடியும். போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். சரி, ஓப்பன் த டோர். நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவாங்க கைஸ். பையன் பார்த்தீங்கன்னா மெட்டல் சீசர் பார்த்தீங்களா. இப்போ அந்த மெட்டல் சீசரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் முதல்ல அந்த கம்பி வேலையை கட் பண்ணணும். இங்கேதான் கைஸ், நேராக போய் ரைட் சைடு போனால் அந்த கம்பி வேலி இருக்கும். இது இல்லை, இதுக்கு ஐயோ கம்பி வேலி இருக்கிற இந்த பரதேசி நாய் சுற்றி தெரியும். கோமாளி போடா இங்கேடா போய் சுத்து இல்லையா, நமக்கு நேரம் அவன்கிட்ட மாட்டிடுவாங்க. இதான் சுத்து வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் சுத்து இல்லையா, எப்படா போறது? டேய் சுத்தி போலாம்லடா. ஐயோ இந்த முயல் மண்டை வேற பார்த்துட்டாங்க, வேற ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எப்போ சுத்தி போறது, ரூட்டே இல்லையே, எப்படிதான் மூணு நினைக்கிறேன், வேற வழியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய் முதல்ல அந்த கேனை எடுத்துட்டு நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு போயிடலாம். இதான் கைஸ் போயிடுவோம். இந்த சைடு கைஸ் தான், இதில் தான் இப்படி நேராக போனீங்கன்னா அதான் எங்கடா காணும். அதே நாங்கள் கம்பி தெரியுது, கம்பி கட் பண்ணணும். இதான் இந்த கம்பி தான். அவ்வளோதான் கைஸ், கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேன் வேணும். எதுக்குன்னு தெரியல, அந்த தகவலை தான் கொண்டு வர சொன்னான். எவனா கிடையாது கைஸ், அந்த ட்ரீ ஹவுஸ்ல உட்காந்துருக்கான் நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு, அந்த நாய் தான். இவன் வேற நம்ம எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கான். லூசு பையன். டேய் ஒரு கேனை கூட எடுத்து போக மாட்டேங்கிறாங்க கைஸ். ஆனால் நம்ம போகிற இடத்துல வந்துடுறான், எப்படின்னு தெரியல. நம்ம சைக்கிள் வரோம், அவன் எப்படி, அவன்கிட்ட ஒரு வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு இது கூட கிடையாது கைஸ். எப்படி வரான்னு தெரிய மாட்டேது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வேகமாக போய் இந்த கேனை சைக்கிளை போட்டு இதை கொண்டு போய் அந்த நாய்கிட்ட கொடுக்க போகிறோம். எந்த நாய்னா அவன் தான் கைஸ் நம்ம ட்ரீ ஹவுஸ் நம்ம ஃப்ரெண்டு, அந்த லூசு பையன் தான். நம்ம வச்சு கேம் விளையாண்டுக்கலாம். ஓகே, கேனை போட்டலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோப்பு தேவைப்படும், அதை கொண்டு வந்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் கீழே க்ரௌபா, என்னது நைஃப், இது இதுக்குமே தேவைப்பட நினைக்கிறேன் கைஸ், இதுக்கு கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீ ஹவுஸ்க்கு போயிடலாம். வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூசு பையனுக்கு நம்ம வந்து கொண்டு வந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவான். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இருக்குது, முதல்ல ரோப்பா கேனு. ஓகே, இந்த கேனை கொண்டு போய் நம்ம அவன்கிட்ட கொடுத்துடலாம். இவர் பெரிய சயின்டிஸ்ட், இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்ப்போம். சரி மேலே போவோம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கேனை கொண்டு இவரை கொடுத்துடலாம். இந்த வச்சுக்கூடா. ஓகே கைஸ், கேனை கொடுத்தாச்சு. 3 பொருள் தான். ஒன்று வந்து பேட்டரி, இன்னொன்று ரோப்பு நம்ம கிட்ட இருக்குது, அதையும் கொண்டு வந்து இவரை கொடுத்துடலாம். போகலாமா? இதை போவோம். எடுத்துக்கணும் அந்த லூசு பையன் வந்துருப்போம். ஓகே கைஸ், ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த ரோப் எடுத்து வந்து அவனை கொடுத்துடலாம். எங்கடா போனால் முயல் மண்டையும் தெரியுது, இப்போ இது பதுங்கி பாஞ்சிட போகிறான் லூசு பையன். நான் போக முடியாது, அவனை எங்கே நின்று எங்கே பாய்வான்னு தெரியாது. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் இந்த ரோப்பை கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்தடா. ஓகே, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி மட்டும் தேவை. பேட்டரி அப்படின்னா நல்லா இருக்கான என்னமோ பைனாக்குலர். ஆமாம் கைஸ், அந்த பைனாக்குலர் விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன்.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை நம்ம வந்து தடங்கலை பண்ணிட்டு இருக்குது. அந்த பூனை டஸ்ட் இருக்கணும். அது வந்து நம்ம ஃபிஷிங் ராட் கண்டுபிடிக்கணும். ஃபிஷிங் ராட் எங்க தெரியுமா இருக்கு? நம்ம வந்து இந்த நம்மளோட ஃபார்ம்ல தான் இருக்கும். ஐயோ ஓடுறோம் வா ஜஸ்ட் மிஸ் கைஸ். கொஞ்சம் பக்கம் நம்மளை பிடிச்சிருக்கோம், அடைச்சிருப்பான் லூசு பையன். சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒழிஞ்சுக்குவோம். ஏன்னா வேற இடத்துக்கு போக முடியாது. அவன் போனதுக்கப்புறம் தான் நம்மளால போக முடியும். ஏன்னா அவன் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டானா நம்ம துரத்திக்கிட்டே இருப்பான். அது வரைக்கும் நம்ம வேற இடத்துக்கு போக முடியாது. சரி ஓகே, அந்த தகராட்ட அவன் போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் எங்கே போகிறோம்னா இந்த இது கைஸ் ஸ்கூலுக்கே போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் க்ரௌபார் எடுத்து நைட்ஸ் எடுத்தாச்சு. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதோ பொருள் கண்டுபிடிப்போம். அது என்ன பார்த்தீங்கன்னா ரிமோட். அந்த ரிமோட்டுக்காக தான் வச்சிருக்கோம் அந்த ஒரு ரிமோட். ஏன்னா அந்த ரிமோட் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஒரு மணல் மேலே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாங்க எங்கேயோ இருந்தது. இந்த சைடு மணல் மேலே தான் எங்கேயோ இருந்ததுங்கிற வழியை காணும். நான் இங்கே வந்து இங்கே இருக்கிற இப்படி ரூட்டே தேவையில்லையடா. இந்த சைடு எங்கேயோ பார்த்த ஒரு மணல் மேலே இருந்தது. எங்கே அங்கே பார்த்தீங்களா, அங்கே மணல் தெரியுதா, அங்கே தான் இருக்கணும். போவோம். இங்கே தான் கைஸ், இங்கே தான் பார்த்தேன். இதான் இந்த இடத்துல தான் கைஸ். ஓகே, இந்த இடத்துல தான் ரிமோட் இருக்கு. ஓகே, ரிமோட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் பார்த்தீங்களா, இதை எட்டு போய் நம்ம வந்து ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணணும். அது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முல தான் இருக்கும். அந்த காரை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்முக்கு தான் போகிறோம். போயிடுவோம் முதல்ல. போடா. ஓகே, இவன் வேற ஃபாலோ பண்ணி தானே நம்மளால போக முடியாது. வேற இடத்துக்கு ஒழிஞ்சிட்டு தான் போகணும். ஓகே, போகலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு கிளம்பிடலாம். ஃபார்முக்கு போயிட்டு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் உங்களை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஃபார்மு. சைக்கிள் நிறுத்தியாச்சு. சரி, ரிமோட் எடுத்துட்டு உள்ள போயிடலாமா? ஓகே, இங்கே ரிமோட்டு இங்கே இருக்கா? ஓகே, ரிமோட்டை கேட்டால் நைஃப் வருது. ரிமோட் இங்கே இருக்கு. ஓகே, போகலாம். இவன் ஏன் போறான் நம்ம ஏரியாக்குள்ள வந்தா? லூசு போயிலு கேஸ். இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடத்தா நம்ம ஃபார்முக்கே வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் காரை எங்கடா யூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா கைஸ், காரே இல்லை. இந்த கார் வந்து ஒரு கார் உள்ள இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்குள்ள பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி நமக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபிஷிங் ராட் இங்கே இருக்கு. ஓகே, அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முக்குள்ள போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரி சந்து பார்த்தீங்களா? ஐயோ, இவன் ஒருத்தன் ஆகாலே அது கூட வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போகணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், சுற்றி போய் காட்டுறேன். இதுதான் கைஸ். இதை போய் அப்படியே நேராக போகணும். இதில் இருங்க, இந்த சைடு போகணும்னு பார்ப்போம். இந்த சைடு இல்லைடா, ரைட்டா சுற்றுடா. ஓகே, இதே மாதிரி அந்த ஆப்போசிட் போகணும். இருங்க, நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இதான் கைஸ், அப்படியே ரைட் சைடு எடுத்திங்கன்னா அதுதான். அவ்வளோதான், இதுக்குள்ளே பூந்து போகணும். நான் இங்கே ரூட் பார்த்தீங்களா, இதுதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்காது. இப்போ பண்ணியிருக்காங்க அப்டேட் வந்து. சரி, இப்போ உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரிமோட் கார் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். இதை உங்களுக்கு முடிச்சுட்டே காட்டுறது. என்ன அவன் சொல்கிறது, கார் போய் நிறுத்தணும், கொண்டு வரணும், அவ்வளோதான். வெளியே ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை தான். நம்ம போய் கீழே விழுந்துடும். நம்மளால மறுபடியும் மேலெல்லாம் ஏற முடியாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தால் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் காரை கொண்டு வந்து இதுக்குள்ள விட்டாச்சு கைஸ். இது அப்படியே வெளியே வந்து அவ்வளோ கட் ஸ்கிரீன் மாதிரி உடம்பிச்சிடும். இதுக்கு மேலே நம்ம அப்படியே கார் வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேருந்து பேட்டரி கழட்டணும். ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம எடுக்காமே வந்துட்டோம். அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய் இந்த மில்லு கைஸ், அந்த மில்லில் போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் அதை எடுத்து வந்துடலாம். அப்படியே போகும்போது இந்த ஃபிஷிங் நாடு மறக்காம தூக்கிட்டு போகிறோம் கைஸ். ஏன்னா இதை மறந்தே போயிட்டோம். ஃபிஷிங் நாடு இங்கே தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் நாடு இருக்குங்களா, இதை கொண்டு போய் சைக்கிள் வச்சுட்டு அப்படியே நம்ம சைட்டாங்கன்னா மில்லுக்கு தான் போகிறோம். மில்லுக்கு போயிடுவோம். ஆஹா, முயல் மண்டையா வந்துட்டான்டா. கைஸ், இவன் முயல் மண்டையா இல்லை ஒரிஜினலாக மாஸ்க் போட்டு ஒன்றுமே புரியல. ஆனால் மாஸ்க் போட்டிருக்காங்க கைஸ். ஆனால் ஒரிஜினல் முயல் மண்டையும் தான். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள சைக்கிளை உள்ள வச்சுட்டு தூண்டில் தூக்கி உள்ள போட்டு இவன் நம்ம கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லுக்கு போயிடுவோம். மில்லுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் கைஸ். ஏன்னா ட்ரீ ஹவுஸ் நம்ம வந்து ஃபிஷிங் ராட் இருக்குல்ல, முதல்ல போய் பைனாக்குள்ள எடுப்போம். கடைசி வந்து அந்த காரை பார்த்துக்கலாம். ஏன்னா காரை கூட அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபிஷிங் ராடு வச்சு தான் மீன் பிடிக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப லேட்டாக ஆகும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடு பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபிஷிங் ராடை எடுத்துட்டு நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்துட்டோம். இப்போ ஃபிஷிங் ராடை எடுத்துட்டு நம்ம டேரக்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்க தான் போகிறோம். ட்ரீ ஹவுஸ் இருக்கிறத ஃபிஷிங் ராடை யூஸ் பண்ண முடியும், வேற எங்கே யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வேகமாக இந்த சைடே போயிட்டு இருந்தோம்னா போக முடியாது போல தெரியுது. சரி, ரைட். அப்படியே மறுபடியும் இந்த சைடு மண் ரோட்டில் போனோம்னா இந்த சைடு ஃபார்மெல்லாம் இருக்கும். அப்படியே ஆமாம் கைஸ், ஃபார்மெல்லாம் இருக்குது. எங்கெங்கடா ஃபிஷ் பண்ண முடியும்? குழந்தை இருக்குதா எனக்கு தெரியலையே. நான் பாட்டுக்கு அவசரமாக வந்துட்டேன். சரி, நம்ம ரைட் சைடே போவோம் கைஸ். வாங்க, போட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃபிஷிங் பண்ணுற இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருக்குது கைஸ். ஓகே, சூப்பர். இங்கே ஒரு குளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷை என்னோட செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிஷ் பிடிச்சி கொடுத்துன்னு நினைக்கிறேன். பாவ் சூப்பர். நான் கூட நம்ம லேட்டாக நினைச்சேன், வந்த ஸ்பாட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைக்கிள் வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த பூனையை முதல்ல போய் பார்க்க போகிறோம் கைஸ்.
ஏன்னா அந்த பூனைக்கு தான் நம்ம போய் இந்த ஃபிஷ்ஷை கொடுத்து ஜஸ்ட் இருக்கணும் போவோம் போல. இங்கே தான் கைஸ், இந்த இடத்துல தான் இங்கே போகணுமே. இங்கடா சைக்கிள் இங்கே நிற்கிதான். இல்லை கைஸ், இன்னும் போகணும். இதுக்கு மேலே எங்கடா போகுது பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ். ஓகே, இந்த இடத்துல தான், இந்த இடத்துல செட் பண்ணணும். ஓகே சார், இது வேற ஆவனார் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்லுக்கு போக போகிறோம். மில்லில் தான் அந்த பூனை குட்டி இருக்குது. ஏன்னா அதை ஜஸ்ட் இருக்கணுமா இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆனால் மில்லுக்கு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல முயல் வண்டிக்கு வந்துட போகிறான். பார்த்தீங்களா, மில்லுக்கு வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷை வேற எடுத்து போனோம். எங்கே ஃபிஷ்ஷு? இதுதான் நம்ம சைக்கிள் கூட தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம மேலே ஏறி போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து கைஸ் அந்த வாட்ச் டவர், இந்த வாட்ச் டவர் ஓகே எப்படின்னா நம்ம அந்த பழைய படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மேலே நின்று மிலிட்ரியில் வாட்ச் பண்ணுங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அது தேடி கண்டிக்கணும். ஏன்னா அந்த வாட்ச் டவர் பக்கத்தில் தான் அந்த பூனையே இருக்கும். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. எங்கேயோ வாட்ச் டவர்னு தேடி பார்க்குறேன். இந்த சைடு தாங்க சார், நாங்கள் வாட்ச் டவர் தெரியுது, அங்கே தெரியுதுங்களா அந்த சைடு. இதுக்குள்ளே தான் போகணும் போல தெரியுது. சரி போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே போய் மேலே ஏறி வந்தோம்னா இல்லை அங்கே போக வழி இல்லை. தனியாக முடிச்ச நாய்களா, எப்போ நான் மேலே போகிறது? இங்கே ஆமாங்க இப்படிதான் வரணும். இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா ஒளியிருது. இதுதான் பூனை. இந்தா ஏய், ஒழுங்கா அந்த மீனை வாங்கிட்டு ஒழுங்கா ஓடி போயிரு, உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும். ஓகே, பூனை போயிடுச்சு. ஓகே, அது பாட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பைனாக்குலர் இருக்கும். இந்த பைனாக்குலரை எடுத்துட்டு நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். தப்பிக்க போகிறோம், எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது, டேய் நாரப்பையில கேட்டை சாத்தினாங்க கைஸ். ஐயோ உண்மை காட் கைஸ், அவன் கேட்டை எடுத்து மூடிட்டான். நம்ம வந்து அப்படியே மரத்து மேலே ஏறி பூச்சி எஸ்கேப் ஆயிடலாம். கேட்டை இழுத்து முடிட்டானா எனக்கு வழியே இல்லையா? இங்க பாடுறா, இதுல வழி இருக்குடா, இப்படி போயிடும்டா. நான் அப்படியே ஏறி குதிச்சிடும்டா, என்னடா பண்ணுவேன்? படா அவ்வளோதான் குதிச்சாச்சா. இவன் எங்கேயும் சுற்றி திட்டான். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போக போறோம்னா ஐயோ வந்துடுவான் போதிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடலாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பைனாக்குலர் எடுத்தாச்சு. இப்போ அந்த பைனாக்குலர் சைக்கிள் வச்சுட்டு அவனை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா பேட்டரி இன்னும் இல்லை, கார்லேருந்து பேட்டரி கழட்டணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ட்ரீ ஹவுஸுக்கு போயிடலாங்க. சிவன் வேற பார்த்துட்டானாமா, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒழிஞ்சிட்டு வந்தால் தான் நம்ம வந்து மறுபடியும் வேற இடத்துக்கு போக முடியும். இங்கே ஒளிட்டுக்கு வேற ஒரு டப்பாவே காணும். இங்கே இருக்கு, இங்கே தான் டப்பா இருக்கு. ஓகே, இதை நம்ம ஒழிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் போனதுக்கப்புறம் போயிடுவோம். அவன் வரமாட்டான், ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஓடி போயிடலாம் கைஸ். ஓடிடுவோம். ஓடுறான் வந்துறது போகிறான் லூ சுப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு போகலாமா? ட்ரீ ஹவுஸுக்கு முதல்ல போய் இந்த பைனாக்குலர் கொடுத்துட்டு வரணும் கைஸ் அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன தெரியுமா பொருள்? ஸ்க்ரூ டிரைவர். ஏன்னா அது வேணும். அதை வந்து பேட்டரி, அந்த காரோட பேட்டரி கண்டிப்பாக வேணும். ஏன்னா ட்ரீ ஹவுஸில் இந்த பைனாக்குலரோட கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஸ்க்ரூ டிரைவர் எங்கே கேட்டிங்கன்னா அது மறுபடியும் மில்லில் தான் இருக்கும். அதே மாதிரி அங்கேயே போய் கலெக்ட் பண்ணுங்க. நான் அவசரப்பட்டு வேகமாக வந்துட்டேன். ஏன்னா ஸ்க்ரூ டிரைவர் வேறு பக்கம் நினச்சிட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் அந்த எல்லா லொக்கேஷன் தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கவே இல்லை. அப்புறமா தான் மில்லில் தான் இருந்தது. ஏன்னா ஸ்க்ரூ டிரைவர் வந்து 5 லொக்கேஷனில் இருக்கும். ஒன்று மில்லு, எல்லாம் இந்த 5 லொக்கேஷன்ல அங்கேயே தான் கேஸ் இருக்கும். சரி பைனாக்குலர் கொடுத்துருவோம். நான் வச்சுக்கூடா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேட்டரி. இப்போ போய் பேட்டரி கைஸ் நம்ம போய் பேட்டரி தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக எங்கே போக போகிறோம்னா மில்லுக்கு தான் போக போகிறோம். அதுக்குள்ளே அந்த முயல் மண்டை வேறு நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். லூசு போயேன். சரி, ஆனால் இவனால மேலே மட்டும் வர முடியாது. ஏன்னு தெரியல. அங்கெல்லாம் வாட்ச் டவர் மேலாம் ஏறினா, லேடர் மேலே ஏறினா, ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் வர முடியல. ஏன்னு தெரியல கைஸ். சரி ஓகே, ஒருவேளை அவனுக்கு இது டீலிங் இது இருக்குமோ, நம்ம போடுறதுல பிளான் பண்ணுறான்னு அதுவும் தெரியல. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மில்லுக்கு வந்துட்டேன். கம் அவுட் டோ நாட் பி ஃப்ரைட். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா டேரக்டாக மில்லுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த மில்லில் தான் ஸ்க்ரூ டிரைவர்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அங்கே வந்துட்டேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா கைஸ் இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த லொக்கேஷன் பார்த்து எங்கே தெரியுமா இருக்கும்? எனக்கே தெரியாது. இதே மாதிரி செட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மாதிரி இன்னொரு செட்டு இருக்கும் கைஸ். இதே மாதிரி ஒரு செட்டு இருக்கும், அதில் தான் இருக்கும். அந்த செட்டை தேடி கண்டுபிடிக்கணும் போல. இந்த சைடு சில தெரியல கைஸ். அப்படின்னா அந்த ட்ரம்மு மேலே தான் இருக்கும். அப்போ அங்கேயும் இல்லைன்னா கண்டிப்பாக செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் செட்டில் தான் இருக்கணும். ஓகே, வந்துட்டான் யார் டெவில். ஓகே, டெவில் பாய் வந்துட்டான். இவன் வேற வந்துட்டான். கண்டிப்பாக நம்மளை இன்னைக்கு கைமா பண்ண விட மாட்டான். ஏன்னா எல்லா இதில் எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செட் எங்கேயும் தெரியல. பேட்டரி வேறு 20% ஓகே கைஸ், 20% வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். மறக்காம யாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன இப்படிதான் பண்றீங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டரி கண்டுபிடிப்போம் கைஸ். வரதான் இது டிராக்டர் வழியாக வந்தோம்னா கைஸ். ஆமாம் கைஸ், இந்த செட்டே தான் கைஸ். இந்த செட்டே தான் இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதை நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸுக்கு கிளம்பிடலாம். ட்ரீ ஹவுஸுக்கு இந்த ஃபார்முக்கு கிளம்பிடலாம். ஏன்னா ஃபார்மில் தானே ரிமோட் காரே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் கார் பார்த்தீங்களா, அந்த ரிமோட் காரில் போய் முதல்ல போய் அதில் இருக்கிற பேட்டரியை கழட்டணும் இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. அவசரப்பட்டு நாமாட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்காமல் முதல்ல ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. இப்போ போய் அந்த பேட்டரிக்கு வந்தீங்களா, அந்த பேட்டரியை கொண்டு போய் நம்ம
செட் பண்ணணும் இல்லை அவனுக்கு போய் கொடுக்கணும். இவன் ஒருத்தன் எங்கேருந்து வந்து இல்லை பிக்காளி பையன் கரெக்டாக வந்துடுறான் இடத்துக்கு. சரி இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரிமோட் கார் இங்கே தான் இங்கே வந்துடுது. எங்கடா எந்த இடம் தானே? ஆமாம் சார் தான். ஓகே பார்த்தீங்கன்னா காரை குப்புறம் கழட்டி பேட்டரி கழட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடலாம். இப்போ வந்து ட்ரீ ஹவுஸுக்கு போக போகிறோம். ஐயோ பார்த்துக்கலாம். சூப்பர் எங்கே போனாலும் கரெக்டாக வந்துடுறோம்டா. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ் கிளம்பிடுவோம். என்னடா போக மாட்டேங்குது. ஓகே கையில் வச்சுருவோம். ஓகே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸில் போய் நமக்கு ஃப்ரெண்டுக்குமே இதை கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அதிலே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி பார்த்தீங்களா? ஆமாம் கயிறு கட்டுறதுக்கு பேட்ரி எதுக்குடா? பேட்ரி எனக்கு சம்மந்தமே இல்லை. எதுக்கு இது பேட்ரி தெரில, என்ன அளவுக்குன்னு தெரில. சரி பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கேட்டிருக்கான், கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? ஓகே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவனை கொடுத்துருவோம். 6 பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த ஹாரர் டேல் ஃபர்ஸ்ட் கேம் பிளே இதுதான். இப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா அவனை கொடுத்தாச்சு. எல்லாம் என்ன சொல்றான்னா பைனாகுலர் வந்து எதுக்குன்னு தெரியல, எதுக்கும் நைட்டு ஆகுது. இது கேமரா நான் கொண்டே வரலையா, அவனே தானே வச்சிருந்தான். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கயிறு, இது வந்து காட்டி கொடுக்குறது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை அடிக்காது. ஓகே கைஸ். ஓகே ஏண்டா நாயே, நீ சேஃப்டியாக இருக்க என்ன கனெக்ட் பண்ண சொல்லிப்பான் வந்து பொருள்லாம். இப்போ வந்து அவன் சேஃப்டியாக இருக்கானாமா, நாம அவன் ஃபேமிலி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறான். டேய் சுற்றி இருந்த நான்றா, நீ எங்கடா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கிற கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நாய் படுத்து தூங்கிட்டான். சரி ஓகே வந்து நானும் படுத்து தூங்க சொல்லி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலையே, அப்படியே தானே இருக்கு. என்னடா கேம் பிளே ஸ்டார்ட் ஆகும். என்னடா கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நான் முடிச்சதுன்னு நினைச்சேன், முடியவே இல்லையா? ஹாரி அந்த ஹாரிங்கிற அந்த நாயை காணோம். என்னடா ஆச்சு? என்ன உடஞ்சு நடக்குது? ஓகே பழக உடஞ்சு நடக்குது, என்னன்னு தெரியலையே. என்ன ஆச்சு ஹாரிக்கு? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து போகணும் போல தெரியுது. சரி போவோம். நம்ம வந்து அந்த பிக்காளி பையனுக்கு ஒருத்தன் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த பிக்காளி பையனுக்கு ஒரு ஓகே பார்த்தீங்கன்னா அந்த பிக்காளி பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா இருக்கான்? லேயர். அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்தாச்சு. என்னடா ஒரு டோர் ஓப்பன் இருக்குது, என்னன்னு தெரியலையே கைஸ். இந்த டோர் நம்ம ரொம்ப ஓப்பன் இல்லை, க்ளோஸ் தான் இருந்தது. சரி உபயோகம் பண்ணா அந்த டோர் ஓப்பன் க்ளோஸ் இருக்கு. ஓகே லாக்கு, இதுவும் லாக்கில் இருக்குது. மேலே டோர் இருக்குது, இதுவும் லாக்கில் இருக்குமோ? ஆமாம் கைஸ் எல்லாமே லாக்கில் இருக்குது. அப்புறம் எந்த டோர்ரா? இது கூட தான் வந்துருப்பாங்க தெரியுது. இந்த டோர் ஆகுமோ? எஸ் ஆமாம் கைஸ் இந்த டோர் வழி தான் எட்டி பார்க்கலாம். ஓகே கைஸ் என்ன நடக்குதுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஓ மை காட் சிஸ்டமத்தை கடத்தி வச்சிருக்கான். நம்ம ஹேரியும் கடத்தி வச்சிருக்கான். இவங்களாம் நம்ம பார்ட் 2 தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 வந்து கடத்தி வச்சு தான் காட்டுறான். ஓகே கைஸ் என்னோட நம்ம தருக்கு வரானா. ஓகே கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா கேம் ஃபினிஷ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஹாரர் 2 கேம் பிளே பண்ணுவோம். ஓகே மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பாய் லவ் யூ கைஸ், see you to be continued கேம்ல சொல்லிட்டானுங்க. நம்ம ஹாரர் டேல் 2 வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன்.